தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அத்துறையின் மாநில தலைவர் ரஞ்சன்குமார் தலைமையில் வெப்பேரி பெரியார் திடலில் உள்ள எம்.ஆர். ராதா மன்றத்தில் நடைபெற்றது. அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்கத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதை நாம் அனைவருமே உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த மிக முக்கியமான அந்த இயக்கம் என்னன்னு கேட்டா, இந்தியாவை காப்போம் என்ற இயக்கம். இந்தியா என்பது ஒரு தத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு அப்பாற்பட்ட மக்களை காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு சார்ந்த கூட்டத்திலே பேச அழைப்பதில் நோக்கமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒற்றை புள்ளி தான். இன்றைக்கு நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியா என்கின்ற தத்துவத்தை சிதைத்துவிட்டு அந்த இடத்துல ஒரு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கிற சூழ்ச்சி நடக்குது. எனவே இந்த இந்தியா என்ற தத்துவத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால், பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களை வாக்காளர்களாக வைக்கவில்லை. இந்திய மக்களிடம்தான் இறுதி இறையாண்மை இருக்கிறது. இந்திய மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மையை தங்கள் வாக்குச்சீட்டின் வாயிலாக தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள் மூலம் நாடாளுமன்றத்திற்கும் இறையாண்மை தருகிறார்கள், சட்டமன்றத்திற்கும் இறையாண்மை தருகிறார்கள். அது ஒன்றிய அரசுக்கு கிடைக்கக்கூடிய இறையாண்மையாக இருந்தாலும் சரி, அது மாநில அரசுக்கு கிடைக்கக்கூடிய இறையாண்மையாக இருந்தாலும் சரி, அது மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடியது. எனவே நாம் இனி மக்களை வாக்காளர் பெருமக்களே என்று பேசுவதை என்று அழைப்பதை நிறுத்திவிட்டு இறையாண்மை கொண்ட இந்தியர்களே என்று அழைக்க துணிய வேண்டும். அதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விரும்பினார்கள். இந்த விழாவிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை உள்ளிட்ட சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே எனக்கு முன்னாலே பேசிய திரு எவிடன்ஸ் கதிர் அவர்களும் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களும் பல்வேறு புள்ளி விவரங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்து கூறியிருப்பார்கள். என்னை பொறுத்தவரையிலே இன்றைய தினம் தமிழகம் வரலாறு காணாத அளவில் 2022ஆம் ஆண்டிலே இருந்து இன்றைக்கு ஆணவ படுகொலைகள் சாதாரணமாக கிராமப்புறங்களிலே கோவில் திருவிழாக்களிலே அல்லது காதல் மற்றும் கலப்பு திருமணங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து விளைவுகள் போய் இன்றைய தினம் தொடக்க பள்ளியில் ஆரம்பித்து உயர்நிலை பள்ளி வரை இந்த ஆணவ தாக்குதல்கள், வன்கொடுமை தாக்குதல்கள், வன்கொடுமை படுகொலைகள் இன்றைக்கு அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்பதை இங்கே வந்திருக்கின்ற நிர்வாகிகள் மிக ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே மதவெறியை தூண்டி மதத்தின் அடிப்படையிலே இங்கே எந்த விதமான காரியங்களையும் செய்ய முடியவில்லை என நினைத்த RSS, பாஜக, சங் பரிவார அமைப்புகள் இன்றைய தினம் சாதியத்தை கையிலே எடுத்திருக்கிறார்கள். இந்த சாதியத்தை கையிலே எடுத்து தமிழகத்திலே குறிப்பாக தென் மாவட்டங்களிலே சாதி மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக தங்களை இங்கே நிலைநிறுத்திக் கொள்ள ஒரு சதி நடக்கிறதோ என்பதை ஒரு ஆழமான ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. நாட்டில் எங்கெல்லாம் பட்டியலினத்து மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் ஏன் OBC பிரிவு மக்களுக்கும் எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் முதலில் இருப்பவர் நமது அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் இங்கு வேற்றுமை இல்லை, பிரிவு இல்லை. The very fabric of secularism is weaved by the Congress party. காங்கிரஸ் பார்ட்டி என்றாலே செக்யுலரிசத்திற்கு மறு வார்த்தை தான் காங்கிரஸ் பார்ட்டி என்று சொல்லலாம். அன்னை சோனியா காந்திஜி அவர்கள் மீரா குமாரிஜி போன்ற ஒரு பட்டியலிருந்த பெண்ணை லோக்சபா ஸ்பீக்கராக அமர்த்தி அழகு பார்த்தவர் என்றால், பாஜகவின் மோடி அரசோ திரௌபதி முர்மு அவர்களை பிரசிடென்டாக ஆக்கிவிட்டார்கள்.
அயோத்தி கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு கூப்பிட்டார்களா? கூப்பிடவில்லை. புதிய பாராளுமன்றம் திறக்கும் போது கூப்பிட்டாரா? கூப்பிடவில்லை. ஏன்? அவர் விதவை என்பதாலா? இல்லை, அவர் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர் என்பதாலா? ஆகவே மோடி அவர்களின் இந்த அரசு ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளையும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு கேவலமான அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே உழைக்கிறவர்களை கைவிட்டதே கிடையாது, என்னைக்குமே கிடையாது. அதற்கு உதாரணம் நம்முடைய தலைவர் இங்க இருக்க திரு செல்வ பெருந்தகை. உழைப்பு 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 உழைப்பு, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் கூட நான் இருக்கேன். உண்மை, ரஞ்சன்குமார் சொன்னாங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் கூட ஒரு பயணம் பண்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கார்ல உட்காந்துருந்தா அவர் முன் சீட்ல வந்தார், நான் பின் சீட்ல இருந்தேன். கடுமையான வலி, பேக்ல L4 L3 சொல்லுவாங்களே, பெயின், உட்கார முடியல, சரியா நிமிர்ந்து உட்கார முடியல, சொல்லித்தான் இருக்காரு. அவர் SC/ST பிரிவினுடைய மாநில தலைவராக இருக்கும்போது அவர் போவாத இடமே கிடையாது.